வணக்கம் நம்மளே, நீ நம்ம அப்காட்டோட ஒரு புதிய மாடல் ப்ரைஸ் போட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோம்னா அப்காட்டில் எக்ஸ்எல் 1100 பார்த்தோம், அது வந்து 2100 பார்த்துருவோம். இப்போது இந்த அப்காட்லேயே இந்த ப்ரைஸ் போட்டிலேயே ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இல்லை காரா அப்படின்ற மாதிரி இப்போ அப்காட்டில் ஒரு புதிய செக்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம கேட்டுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அப்காட்லேயே பார்த்தவங்களே ஆல்ரெடி எக்ஸ்எல் 1100 மக்கள் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அது 2100 கொண்டு வந்தீங்க. ஆமாம். இப்போ பார்த்தவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இல்லை காரான்ற மாதிரி ஒரு புதுசாக கொண்டு வந்தீங்க. எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், அதாவது கார் வாங்க முடியல, கார் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு குட்டி கார் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வீட்டு இல்லத்தரசிகள், அதாவது ஹஸ்பண்டு கொஞ்சம் பிஸியாக இருப்பார், ஒர்க்கிங்கில் இருப்பார், பிள்ளைகளை கூட்டு போக முடியல, பெரியவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பின்னாடி 2 குழந்தைகள், முன்னாடி அவங்க போய்க்கிறது வர்றது, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி என்ன எவ்வளோ ரேஞ்சு போகும்? பேட்டரியோட கெப்பாசிட்டினா 52.1 105 AH. சரிங்களா? 5 மணி நேரம் நம்ம சார்ஜ் போட்டோம்னாக்கும் 200 கிலோமீட்டர்ஸ் போகும். ஆமாம், ஒன் சார்ஜ் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். சரி, எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும் நம்ம? அதிகபட்சம் 40. சரி, இந்த இப்போ தான் வந்து இந்த ஸ்கூலுக்குலாம் இட்டு போகும்போது இந்த மழையில் நினைவுது அந்த மாதிரி இருக்கக்கூடாதான் இந்த பேஸை கொண்டு வந்துருக்கீங்களா? கண்டிப்பாக. அதாவது நம்மளுக்கு 2100 பார்த்துருப்பீங்க, அது மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரூஃப் போட்டு பண்ணிங்கனாக்கும் நல்லாயிருக்கும், பட் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு சின்ன காரில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கும் இதோட முன் வடிவத்தை பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் காற்று வந்து அடித்தாலும் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் பண்ணி விடுற மாதிரியும், லுக்கு நல்லா பண்ணுற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இதில் அந்த ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம்னா நல்லா ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரிக் கார் பார்க்குற ஃபீல்லாம் தெரியுது. ஆமாம், எப்படின்னாக்கும் ஒரு புல்லட் ட்ரெயினில் ஒரு லுக் இருக்கும், அந்த லுக் இருக்கும். ஃபுல்லாக எல்இடி செக்மெண்ட், ஃபுல்லாகவே எல்இடி செக்மெண்ட் தான். உங்களுக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ப்ரொஜெக்டரில் கொடுத்துருப்போம். பாரு, இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ப்ரொஜெக்டரில் சூப்பர் ஐக்யூப்ல கொடுத்துருக்கோம். ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மர்காட் ஃபைபரும் நல்லா ஹெவியாக போட்டிருப்போம். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கும் 3மே வந்து டிஸ்க் பிரேக்கு, 3மே டிஸ்க் பிரேக்கு, டியூப்லெஸ் டயரு, அலாய் வீடு. சரி, இதில் நம்ம சொன்ன மாதிரி பேட்டரி சொன்னோம், இவ்வளோ கிலோ வாட். இதில் எல்ஐ பேட்டரியா எல்எஃப்பி பேட்டரியா? எல்எஃப்பி பேட்டரி. ஆமாம், இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் பூராமே எல்எஃப்பி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் எல்எஃப்பி தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ்மேட்டிக்கு. அதே போல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குது? இது கூட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் என்ன மாதிரி கொண்டு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நம்ம 2100 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டியும் பார்த்துக்கலாம், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ரைடிங் இது, பேட்டரியோட இது பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம், வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னாக்கும் அடுத்து எவ்வளோ இருக்குங்கிறத அதுவும் நம்மளுக்கு அது காட்டிடுங்க. எத்தனை வோல்டேஜில் இருக்குது பேட்டரிங்கிறது அதுவும் காட்டிடும். நேவிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் கொண்டு வரல. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இல்லை, ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணால் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்லாம் இருக்கா? அது இல்லை. அது இன்னும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம பார்வைக்கே தெரிகிற மாதிரி வந்து டிஸ்பிளே காயில் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, நம்ம மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி, சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃப்ரண்ட் வைசருக்கான கீ, இது வைப்பருக்கான கீ கொடுத்துருக்கோம். ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கப்புறம் நம்ம வண்டியை மூவ் பண்ணால் வண்டி மூவ் ஆகாது. இன்னும் அதை சரி பண்ணல. பட் இது எல்லாமே பார்த்தோம் ஃபுல் மெட்டல் பாடி தான். ஃபுல் மெட்டல் பாடி. சைடு மிரர் கொடுத்துருவோம், அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நல்லா பின்னாடி ஃபுல்லாக வர வண்டி ஃபுல்லாமே கவர் ஆகிற மாதிரி நல்லா அருமையாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிரைவர் சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உட்காந்து போகக்கூடியதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். உட்காந்து நல்லா கை வலிக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கும் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இடுப்பு வலி வரும், ஹிப் பெயின் வரும், அந்த பெயின்னஸ் இருக்காது. உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக உட்காந்து போகலாம். அதே போல் பின்னாடியும் பேசஞ்சர் போகிறாங்க அப்படின்னாக்கும் நல்லா ஒருத்தர்னாக்கும் நல்லா ஃப்ரீயாக ராகத்தான் நல்லா ஃப்ரீயாக போகலாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக
பேக் சைட்லேயும் பார்த்தவங்களுக்கு செப்பரேட் அந்த மோட்டார் மாதிரி இருக்கா எப்படி இது செப்பரேட்டாக இல்லை, உங்களுக்கு இதோட அலாய்ட் வரும். வீலோட சிங்கிள் மோட்டார்லேயே அலாய் 2 வீல் அலாயா வரும். ஓகே ஓகே. ஸ்டோரேஜ் அதே ஸ்டோரேஜ் மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்குது. 150 kg வரைக்கும் உங்களுக்கு அதிலே இருக்கா? அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வைக்கலாம். இங்கே வந்து பேட்டரி நமக்கு பேட்டரி ஸ்பேஸ் இது சீட்டோட சஸ்பென்ஷனில் இருக்கும். சார்ஜிங் மோடு வந்து இங்கே இல்லை சார்ஜிங் எவ்வளோ? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் கொண்டு வந்திருக்கோம். இது ரிஜிஸ்ட்ரேஷன் இது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் கொண்டு வந்திருக்கோம். சரி, இந்த அப்காட்டில் நான் எடுத்தோடனே கேட்க மறந்தது, இந்த 2 வீலருக்கான நேம் என்ன? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வச்சுருக்கோம். புராக்னு ஆகும். பிரைட்னஸ் மக்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் புராக்குன்ட்டு. ஆல்ரெடி பார்த்தாலும் எக்ஸல் டபிள்யூ வந்து மக்களுக்கு நிறைய வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுக்குறோம், இன்னும் கொடுக்க ஆசைப்படுறோம். சரி, அப்படி இருக்கும் இந்த ப்ரைஸ் எல்லாம் வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 1000 கஸ்டமருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புராக்கு வந்து ஃபஸ்ட்டு 1000 கஸ்டமருக்கு 1,75,000 கொடுக்குறோம். ஓகே. எப்போ ஸ்டார்ட் ஆகும் டெலிவரிலாம்? ஆகஸ்ட்லேருந்து வண்டியை பார்க்குறோம். இப்போ புக் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1000 கஸ்டமருக்கு 1,75,000 பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர். ரியர் போர்ஷன் கூட அதே டெயில் லைட் எல்லாமே? ஆமாம், எல்லாமே சேம். நம்ம 2100 பார்த்துருக்கோம் இல்லையா, சேம் எல்லாமே அதே தான். ஃபுல்லாக எல்லாமே எல்இடி தான். எல்இடி தான். சூப்பர். இது இருக்கு நம்ம அப்காட்டோட புராக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதாவது எலக்ட்ரிக்லேயே ட்ரை ஸ்கூட்டர். இது ட்ரை ஸ்கூட்டர் சொல்கிறதோட இது ஒரு காருன்னு சொல்லலாம். அது இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்போ டெலிவரி ஸ்டார்ட் ஆக போகிறோம், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரைஸ் என்ன நம்ம கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.